பாய்ச்சான்ட்டாரு. நீங்க எப்ப பாய் சேருவானோ அவனுக்கு தெரியாது. உயிருள்ள ஒரு பொருள் உனக்கு விளையாட்டு பொருளாக இருக்க வேண்டும் என்று உயிருள்ள ஒரு பொருள் தோகை விரித்தாடும் மயில்களையும் துள்ளி ஓடும் மாடுகளையும் உனக்கு பரிசாக அவங்களுக்கு தாதி பண்ணோட போக தெரியும். தளபதியாரே நகரோட செல்ல வேண்டும். சீக்கிரமா பின்ன வருங்க. நகரோட செல்ல வேண்டும். நம்ம 3 பேரை தாலி அறுத்து 40 மூட்டை கொளுத்திக்கிறோம். 50 கைவிகளை கதற கதற 25 அந்த சொட்ல ஆந்திர பத்தோம்னா நாட்டுல கூக்குறான். எனது வீட்டுல மங்கள தீபம் கரத்துல சாட்டா எலும்பெல்லாம் எலும்பு ஓட்டை நான் ஓட்டை நம்ம தனினா மண்ணத்துல இருந்து கண்ணா கரத்தம் சொல்லி புடிச்சுக்கு அனுப்புற மண்ணல சொல்லி காட்டா பிறகு பார்க்கிறேன் அவன் கணக்கு கேட்டை ஓட்டிக்கிறேன் கஜனை புட்டாய் ஓட்டிக்கிறேன் கஜனை புட்டாய் அதுக்கு புட்டுல வாரி வாரி கட்டுக்கிற பெரிய பெரிய மூட்டை. அப்போ நினைத்தேன் நான் யார் எப்படிப்பட்டவன் அப்படிதான் தெரியும். கல்ல முழு மறுப்பது செருப்பு செருப்பு சொல்லாதே அவன் பாத்தியா கேவலம் நான் தக்காளி வச்சுக்கொண்டு வந்தேன் மக்களவை என்றால் செருப்போடு தெரியவில்லை. செருப்போடு சிறப்பு அவனை காட்டுகிறேன். காற்றை தடுக்கலாம், கடல் அலையை தடுக்கலாம், பதகொண்ட யானத்தையும் சிங்கத்தை தடுக்கலாம். சினம் கொண்டால் என்னை தட்டுக்கோ ஓட்டுக்கோ சினம் கொண்டால் தடுக்க நாட்டுக்கலாம் யாரும் கிடையாது. அப்படி இருக்கு அத்து போயிட்டா ஏன் மேட்டை வெட்டினால் தான் ஒரு பள்ளத்தை காண முடியும். அப்படி இருக்க எனக்கு உடம்பெல்லாம் திட்டவே கூடாது. கரு வறக்க வேண்டாம். கரு வறக்க வேண்டாம். அதுக்கு திட்டத்தை திட்ட வேண்டாம். தீர்த்துக்கிறேன். ஆகையால் நாட்டை அடைய வேண்டாம். பத்தியில் சிம்மாசனம் அமர வேண்டாம். பத்தியில் செங்கோல் அமர வேண்டாம். நாட்டை அடைய வேண்டாம். அதற்காக பாருங்க நம் மூவரும் திட்டம் திட்ட வேண்டாம். திட்டவிட்டால் படைத்தளபதி நீ ஒரு பதவி என்ன தெரியுமா? பதவி தெரிய சொன்ன உடனே உனக்கு சொல்லி பதவி படைத்தளபதி. ஆமா அப்படி எனக்கு என்ன தளபதியா உனக்கா
உனக்கு பெரிய சமாசம் வச்சுக்கிறேன். பக்கத்துல நின்று எனக்கு ஆலோசனை செய்ய போறாரு. ஓ போக்குவரத்து துறைச்சார். எல்லாரும் எங்கிட்ட வரணும். என்னோட பக்கத்துல இருக்க வேண்டாம். சிறப்பாக பழக வேண்டாம். இல்லை என்றால் உக்கால வைத்து இருவரையும் புரியுதா? புறப்பட்டு போகலாம். அடிக்கும் போது வீர பால் இந்த விஜயபுரி நாட்டில் ஏழ்மை குடியில் பிறந்து அப்படி இருக்கும்போது என்னுடைய நண்பனை நண்பா எங்கடா இருக்க அது ஆணவ சிரிப்பு
தற்போது என்னை காண வேண்டியதுக்கு தொட்டில் உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? எப்பேற்பட்ட படிப்பு படிச்சு வந்திருக்கிறேன்? அயல்நாட்டிலிருந்து படிப்பு முடிச்சுட்டு என் நண்பனை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறேன். சரி போகட்டும். அப்படியெல்லாம் இருக்கும்போது நம்முடைய சட்டமே மேதை அம்பேத்கர் சொல்லப்பட்டவர், சட்ட மேதை, சட்டத்தை வகுத்தவர், அவரை பற்றி நாம பாட போறோம். பாடுங்க. கேட்கிறாயா? தாழ்த்தப்பட்ட மக்கள் முன்னே